حي على الفلاح حي على الفلاح نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. பரிவும் இரக்கமும் நிரம்பிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவர்களாக, ஆற்றலும் வல்லமையும் மிக்க இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்திய அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரும் புகழும் பாரெங்கும் பரவற்றும் என பிரார்த்தித்தவர்களாக நாம் இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். உம்மஹாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களின் அன்னையர். இது நம்முடைய உரையினுடைய தலைப்பு. நம்பிக்கையாளருடைய அன்னையர், அவங்களுடைய வரலாறு, அவங்கள்ட்ட நம்ம பெற வேண்டிய படிப்பினை, ஈமான், தக்வா, இறை தூதர் மீதான பற்று, பாசம், இதெல்லாம் அவங்க மேலோங்கி நின்றது. எல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 வகுப்புகளில் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு சில வாழ்வியல் முன்னோடிகளை ஏற்படுத்துறோம். நம்ம ஒருத்தரை பற்றி படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட ஒருத்தருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வாழ்வியல் முன்னோடிகள், வாழ்வியல் முன்மாதிரிகள். அந்த வகையில தான் உம்மஹாத்துல் முஃமினீன் இடம் பெறுகின்றார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களின் அன்னையர். ஸோ அவங்க வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிக பெரும் தாக்கத்தை, இன்னும் சொல்ல போனால் உலக மக்களில் அவங்களை போல வீரியமிக்க தாக்கத்தை வேறொரு சில பண்புகள் ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஈமான் கொண்ட ஆண்களுக்கும். ஏன்னா அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் அன்னையர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அதாவது காலவெளிக்கு அப்பாற்பட்ட ஒரு தருணத்தில், காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்தில் ஆன்மாக்களாக இருந்த பொழுது ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டன. தன்னோடு ஒத்து போகின்ற ஆன்மாக்களோடு பிற ஆன்மாக்கள் இணைந்தும் நின்றன. அல்-அர்வாஹும் முஜன்னதும். நம்ம வாழ்க்கையில் சில பேருடைய இணைந்து பயணிக்கிறோம். அவங்க நண்பர்களாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வாழ்க்கை இணையர்களாக இருக்கலாம், அல்லது வேறு இஸ்லாமிய ஒரு பிளாட்ஃபாரத்தில் சேர்ந்து பயணிப்பவர்களாக இருக்கலாம். வாழ்க்கை சில ஆன்மாக்களோடு மிக எளிதாக தொடர்பு கொண்டு நகர்கின்றது. இந்த ஆன்மாக்களுடைய தொடர்பு ஆதி காலத்திலிருந்தே தொடர்கின்றது. இது மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உம்மஹாத்துல் முஃமினீன் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில சேர்ந்து பயணிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆன்மாக்களை தேர்வு செய்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க.
அல்லாஹ்வின் தூதர் தங்களை பத்தி என்ன சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் ஒரு பரம்பரை தேர்வானது. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் அடுத்த தலைமுறைக்கு அங்கிருந்து ஒரு பரம்பரை தேர்வாகின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பரம்பரை தேர்வாகின்றது. அதிலிருந்து ஒரு குடும்பம் தேர்வாகின்றது. அதுல ஒரு ஆன்மா தேர்வாகின்றது. இப்படி பொறுக்கை எடுத்து வடிகட்டி அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். இப்படி கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபியர்களை தேர்வு செய்கின்றான். அதுல குறைஷிகள் தேர்வாராங்க. அதுல பனு ஹாஷிம் அந்த கோத்திரம் தேர்வாகின்றது. அதுல பனு அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் தேர்வாகின்றது. அதுல அப்துல்லாவுக்கு மகனாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். முஸ்தபா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முஸ்தபா என்று ஒரு பேர் இருக்கின்றது. தேர்வானவர் அல்லாஹ் தான் செலக்ட் பண்றான். அல்லாஹ் அப்படி பொறுக்கி எடுத்து மிக அற்புதமாக ஒரு பரம்பரை, ஒரு கோத்திரம், ஒரு குலம், தன்னுடைய இறுதி தூதரை அங்கிருந்து தேர்வு செய்கின்றான். அந்த இறுதி தூதருடைய வாழ்க்கையை ஷேர் பண்றதற்காக சில ஆன்மாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்கின்றார். அந்த ஆன்மாக்கள் எப்பேற்பட்ட ஆன்மாக்களாக இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள்ட்ட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கின்றது. அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. நம்பிக்கையாளர்களின் அன்னையர் அப்படின்ட்டு நம்ம ஒரு புக் எழுதியிருக்கிறோம். அந்த புக்கை நீங்கள் யாரும் வாசித்திருக்கக்கூடும். அந்த புக்கு வெளிவந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வின் தூதரின் தூய மனைவியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல். அந்த புக்கை எழுதுவதற்காக நம்ம நிறைய விஷயங்களை எல்லாம் தொகுத்துக்கிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதற்காக நான் உழைச்சு நிறைய தகவல்களை திரட்டினேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம், உம்மஹாத்துல் முஃமினீன் பற்றி பேசும்போது நமக்கு முதல் விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 12 மனைவியருடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. பல திருமணங்கள், பலதார மனம். இஸ்லாமை ஜீரணிக்க முடியாத சக்திகளால் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இது முன்வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதாரமணம் செய்து கொண்டார்கள். வேற பெண்கள் மீதான அதீத ஆசை கொண்டவர்கள். பல, இன்னும் சொல்ல போனால் இதைவிட கேவலமான மோசமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மீது சுமத்துறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக உற்று கவனித்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மனைவி என்கின்ற சொல்லுக்கு ஒரே ஒரு ஆன்மா தான் பொருத்தமாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதாகும் பொழுது முதல் திருமணம் செய்கிறாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவங்களோடு தான் வாழ்க்கை நடத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது திருமணம் ஆகும் பொழுது அன்னலாருக்கு வயது 52 வயதுல தான் 2ஆம் திருமணத்தை அவங்க முடிக்கிறாங்க. வாழ்நாளில் பெரும் பகுதி கிட்டத்தட்ட 26-25 வருடங்கள் ஒரே மனைவியோடு தான் கழித்திருக்கின்றார்கள். மனைவி என்கின்ற சொல் அவங்களுக்கு மட்டும்தான், நம்ம என்ன கருத்துல மனைவி என்று சொல்றோமோ அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றவங்கள அல்லாஹ்வின் தூதரோடு தமது வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வின் தூதரோடு வார்த்தை நல்ல கவனமா உச்சிச்சுக்கணும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் 2வது 3வது மற்ற திருமணங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதராக, பல சூட்சுமங்கள், பல காரணங்கள், அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம உரையில அது பார்த்துக்கிட்டே போக போறோம்.
அந்த ஆன்மாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தினான், உயர்வுபடுத்தினான், எக்கச்சக்கமான சிறப்புகளை கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியர்களை இணையர்கள் என்கின்ற சொல்லால், ஜௌஜ் அஸ்வாஜுன் என்கின்ற சொல்லால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிக்கின்றான். மற்ற பெண்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை குறிப்பிடப்படவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அஸ்வாஜ் இணைகள், ஜௌஜுன்னா இணை, அஸ்வாஜ் இணைகள். இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய இம்ராத், இம்ராத்னா மனைவி, இன்னும் சரியா சொல்லுங்க பெண்டாட்டி. ஃபிரௌனுடைய மனைவி பற்றி சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய பெண்டாட்டி, பொண்டாட்டி என்று குர்ஆன் சொல்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பொண்டாட்டி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொண்டாட்டி, அபூ லஹபுடைய பொண்டாட்டி, பெண்டாட்டி. இந்த வார்த்தையைத்தான் குர்ஆன் பயன்படுத்துகின்றது. ஒரு பெண் என்கின்ற நிலையில் வைத்து பெண்டாட்டி. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் பொருத்தமற்றவர்கள். ஃபிரௌனுக்கும் உங்க மனைவி ஆசியாவுக்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. அபூ லஹபுடைய மனைவி தகுதியே இல்லாதவள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, மனைவி பெண், பெண்டாட்டி. இங்க வார்த்தையை தான் குர்ஆன் பயன்படுத்துகின்றான். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இணையர், இணைகள் என்கின்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகின்றான். வார்த்தையிலேயே கூட கண்ணியம், வார்த்தையிலேயே மதிப்பு. சில இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுதும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுதும் பெண், மனைவி என்கின்ற வார்த்தையை குர்ஆன் கையாளுகின்றான். அங்கே எல்லாம் பிள்ளை பேரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா ரெண்டு பேரும் சொல்றாங்க, வயசாயிருச்சு, மனைவி மனதாயிட்டால் அவளுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? சோ மனைவிக்கு பிள்ளை பிறக்குமா என்கின்ற கேள்வி எழுப்பும் பொழுது அங்கு பெண்டாட்டி, மனைவி என்கின்ற வார்த்தை வருகின்றது. அதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு இடத்துல அவருடைய இணையர் என்கின்ற வார்த்தையை தான் குர்ஆன் பயன்படுத்துகின்றார். ஸோ மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் குர்ஆன் ஒன்று என்ற சொற்களிலேயே சொல்லிட்டு போயிருது. இப்போ அந்த அடிப்படையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உம்மஹாத்துல் முஃமினீன் மிகச்சிறந்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மிகச்சிறந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக கருதப்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்தான். முதல் சிறப்பு, ஷைத்தானுடைய எந்த தீண்டுதல்கள், அகத்தீண்டுதல், புறத்தீண்டுதல், உள்ளத்தில் மாசு ஏற்படுகின்றது என்றால் புறம், கோல், பொறாமை, இது போன்ற ஆன்மீக நோய்கள், சிந்தனை குழப்பம், அவநம்பிக்கை, ஈமான்ல குழப்பம், நிஃபாக் போன்ற சிந்தனை நோய்கள் எல்லாவற்றையும் ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான். இந்த மாதிரியான ஷைத்தானின் அனைத்து விதமான கெடுதிகள், தீண்டுதல்களில் இருந்தும் உம்மஹாத்துல் முஃமினீன் பாதுகாக்கப்பட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான். அஹ்ஸாப் அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் இதை பார்க்கலாம். உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் பாதுகாத்தான், முற்றிலுமாக பாதுகாத்தான். இரண்டாவது சிறப்பு, நம்பிக்கையாளர்களுக்கு அவங்க அன்னையர்களாக ஆக்கப்பட்டார். நம்பிக்கையாளர்களின் அன்னையர்கள், நம்பிக்கையாளர்களின் அன்னையர்கள் மிகப்பெரிய தர்ஜா. அஹ்ஸாப் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிடுகின்றான். النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. இறை தூதர்களுடைய உயிர்களை காட்டிலும் இறை தூதர் மேன்மை பெற்றவர்.
மதிக்கப்பட வேண்டியவர். இறைத்துறை நிலை காட்டப்படுகின்றது. நம்முடைய உயிர்களை காட்டிலும், நம்முடைய பணம், பதவி, செல்வாக்கு, செல்வம், உடைமை, நம்முடைய மானத்தை காட்டிலும், நம்முடைய அந்தஸ்தை காட்டிலும் இறை தூதரர் மதிப்பு மிக்கவர். அவருடைய இணையர்கள் நம்முடைய அன்னையரை ஒப்பானவர்கள். நம்பிக்கையாளர்களின் அன்னையர் என்கின்ற சிறப்பிடத்தை குர்ஆன் உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்களுக்கு கொடுக்கின்றது. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம், உம்மஹாத்துல் முஃமினீன் அத்தனை பேருமே உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நிலை எப்படி இருந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, எங்கள் வீடுகளில் தொடர்ச்சியாக 6 வேளை அடுப்பு எரிந்ததே கிடையாது. 2 நாட்கள் தொடர்ச்சியாக 2 நாட்கள் எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம நபி வழின்னு சொல்றோம், நபி வழியில தான் தொழுவோன்னு சொல்றோம், நபி வழியை பின்பற்றுவோன்னு சொல்றோம். நபி வழி, நபியுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தொடர்ச்சியாக 2 நாட்கள் அடுப்பு எரிந்ததே கிடையாது. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இவ்வளோ மனைவிகள் இருந்தாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்திருக்கும்? இப்போ வாழ்க்கை, வருமானம், வாழ்வாதாரம் இது எல்லாமே மிகவும் சிரமமான நிலையில் இருந்தது. வேற வழியே இல்லாம ஒரு முறை எல்லா மனைவிகளும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுங்க. அரசாங்க பணத்திலிருந்து தான் உதவித்தொகை கிடைக்கின்றது, அதை அதிகரித்து கொடுங்க, எங்களால் முடியல என்று தங்கள் இயலாமையை முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு மிக தெளிவான முடிவை, 2 ஆப்ஷனை அவங்களுக்கு முன்னால் வைக்கிறான். நீங்கள் இறை தூதருக்கு மனைவியராக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்க இப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கும். இருக்கும், இருக்காது, பத்தும், பத்தாது. நீங்கள் போதாமையோடு தான் காலம் கழிக்க வேண்டி இருக்கும். இல்ல என்னால முடியல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக பிரிந்து சென்று விடுங்கள், அழகிய முறையில் உங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிடுகின்றோம், பிரிந்து சென்று விடுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கிறான். அஹ்ஸாப் அத்தியாயத்தில் அந்த வசனம் இருக்கின்றது. உம்மஹாத்துல் முஃமினீன் அத்தனை பேருமே இறை தூதரோடு வாழ்க்கையை தொடர்வது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. இறை தூதரோடு வாழ்க்கையை தொடர்வது மிக அற்புதமான முடிவு. அது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகான முடிவை அவங்க எடுக்கிறாங்க. உலக வாழ்க்கையை விட இறை தூதருக்கு மனைவியாக திகழ்வது. இப்போ நீங்க இஸ்லாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பெரிதாக மதிச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கின்றான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தான், உம்மஹாத்துல் முஃமினீன்கள் இறை தூதரின் இல்லத்தை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு இரட்டிப்பு கூலிகள் கிடைக்கும். கூலிகள் 2 கிடைக்கும், 2 4. நம்முடைய அமல்களுக்கு வேற, அவங்க அமல்கள் வேற. அவங்களுடைய அமல்கள், செயல்பாடுகள், எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இரட்டிப்பு கூலிகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உம்மஹாத்துடைய நிலையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயோ உயர்த்தி வைத்திருக்கின்றார். முஸ்லிம் உம்மத்தில் எந்த ஒரு பெண்ணையும் போன்றவர்கள் அல்ல நீங்கள். மேம்பட்டவர்கள், மிகச்சிறந்தவர்கள். அவங்களுடைய சமூக அந்தஸ்தை, சமூக நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக உயர்த்தி இருக்கின்றான்.
அல்லாஹ்வினுடைய தூதருடைய இல்லத்தில் அறிவு, கல்வி, ஞானம், ஈமான், தக்வா, தவக்குல், ஹிக்மத் என்று பல விஷயங்கள் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. இறைவனின் இறைத்தூதரின் இல்லத்தில் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நல்ல விதமாக கற்று மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டிய, எடுத்துச் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பும் உம்மஹாத்துல் முஃமினீன்களுடைய வசம் ஒப்படைக்கப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு யார் மனைவியாக இருந்தாங்களோ அவங்களே தான் மர்மையிலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதருக்கு மனைவியாக திகழ்வார்கள். இப்படி பல சிறப்பம்சங்களை உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தார். இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நம்பிக்கையுடைய அன்னையுடைய நிலை நமக்கு நன்றாக விளங்கும். இரண்டாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால்ய விவாகம் செய்தார்கள். இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு 21ஆம் நூற்றாண்டில் வேற வடிவம் எடுத்துவிட்டது. 23ஆம் நூற்றாண்டுல பாருங்க, குழந்தைகளை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவது என்பது ஒரு பழக்கமாக, ஒரு நோயாக அல்ல, ஒரு பழக்கமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு வக்கிர பண்பாடாகவே மாறிவிட்டது. ஆண் பெண் குழந்தைகளை, பருவமடையாத சிறுவர் சிறுமிகளை கடத்துவது இன்றைக்கு உலகத்தில் ஒரு லாபகரமான தொழில். அவங்க பாலியல் இச்சைகளுக்காக அவங்களை பயன்படுத்துறாங்க. இதே குற்றச்சாட்டை இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் மீது சுமத்துறாங்க. 6 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது பாலிய விவாகம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் திருமணம் செய்து கொண்டார்கள்? ரொம்பவும் ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்றால் அதில் ஏராளமான ஹிக்மத்துகள், நுட்பங்கள் அடங்கி இருக்கும். நம்மளால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பல உறவுகள் இருக்கின்றன. தந்தையர் பெற்றோர்களாக சில உறவுகள், உடன்பிறப்புகளாக சில உறவுகள், சகோதர சகோதரிகளாக, தந்தையின் உடன்பிறப்புகளாக, தாயின் உடன்பிறப்புகளாக சில உறவுகள், நண்பர்களாக, தோழிகளாக சில உறவுகள். இந்த உறவுகளுக்கான தொடர்பு, முக்கியத்துவம் ஆளுக்கு ஆள் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை பல உறவுகளோடு சேர்ந்து இணைந்தும் பிணைந்தும் தான் செல்கின்றது. அதுல ஒரு உறவு தான் இணையர், வாழ்க்கை துணை என்கின்ற உறவு. இப்ப எந்த உறவுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்தால் ஒரு மனிதனுடைய ஆதி அந்தம் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவாக அந்த மனிதருடைய வாழ்க்கை துணை இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தனி மனிதருக்கு மனைவியாக அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அதாவது 6 வயது சிறுமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்கின்றான். கனவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த குழந்தை அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு காட்டப்படுகின்றது. உங்களுடைய மனைவி இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்கின்றான். 6 வயதுல கல்யாணம் ஆகின்றது, 9 வயசுல வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சிறுமி, 9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி ஏகப்பட்ட விஷயங்களை கவனிக்கிறாள், நுட்பமாக பார்க்கிறாங்க. அவங்களுடைய அறிவும் ஞானமும், அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையும், விஷயங்களை அவதானிக்கின்ற திறமையும், ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் உற்று கவனித்து மனதில் பதிய வைக்கின்ற தன்மையும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஏன் என்பதை நம்ம பிற்காலத்தில் பார்க்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு இறை தூதரின் மனைவி,
நம்ம வந்து தவறான கோணத்தில் மனைவி அப்படின்னாக்கா, நம்ம மனைவின்னா ஒரு குறிப்பிட்ட செயலுக்காகத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அந்த முட்டாள்தனத்தை ஈமான் கொண்ட மக்களால் செய்யவே முடியாது. இறை தூதரின் மனைவி, இறை தூதருடைய மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறை தூதருடைய மனைவி எப்படி இருந்தாங்க? ஷரியத்தில் நமக்கு இன்னைக்கு முழுதாக ஷரியா கிடைத்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷரியத்தில் கிட்டத்தட்ட 25%, அதாவது கால்வாசி பாகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்ற மனைவரை காட்டில் நேசித்தாங்க. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சிருக்கிறாங்க. இப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க அழகா இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. பெண்கள் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுறாங்க. அழகுக்காக, செல்வத்துக்காக, அந்தஸ்துக்காக, மார்க்கப்பற்றுக்காக. மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்து கொள், அப்போதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேசிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க கன்னி பெண்ணா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியா, சின்ன பொண்ணா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அவர்கள் மார்க்கப்பற்று உடைய பெண்ணாக இருந்தாங்க. மார்க்கப்பற்றுல பயங்கரமா இருந்தாங்க. சொல்ல போனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காட்டிலும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் ரொம்ப அழகு பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்ற மக்களோடு மக்களாக முகத்தை மூடிக்கொண்டு தான் யார் என்றே காட்டாமல் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவை போய் ஒளிஞ்சிருந்து பார்த்து வர்றாங்க. அவங்களுடைய புகழ் அந்த அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க என்று மதீனா முழுக்க அவங்களுடைய அழகை பற்றிய புகழ் பாடப்படுகின்றது. அழகுக்காக அல்ல, பல விஷயங்களை மக்களுக்கு கற்பிப்பதற்கு அன்னையர் அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதுணையாக திகழ்ந்திருக்கிறாங்க. நிறைய எழுத்தாளர்கள் நிறைய உரையில் நீங்க கேட்டிருப்பீங்க, அன்சாரி பெண்கள் வெட்கம் இல்லாமல் பேசுவார்கள், மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் அவங்க கூச்சப்பட மாட்டார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் அன்னையருடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. உதாரணத்துக்கு ஒரு அன்சாரி பெண் வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே மாத விலக்குக்கு பிறகு எப்படி தூய்மை செய்து கொள்வது என்று கேட்கின்றார். இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இல்லை பண்ணுங்க, பிறகு பஞ்சை பயன்படுத்து, காட்டன் பஞ்சை பயன்படுத்து என்று சொல்றாங்க. அந்த பெண் மறுபடியும் கேட்குறாங்க, பஞ்சை எப்படி பயன்படுத்துவது? அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஒரு மாதிரி தயங்கிட்டு மறுபடியும் அதையே சொல்றாங்க. இப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்க நான் கூட்டிகிட்டு போறேன்னு அவங்க தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு விளக்கம் தர்றாங்க. இப்போ அன்னையரை பற்றி சொல்கின்ற அறிஞர்கள் இது போன்ற விஷயங்களை மட்டும் தான் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அவங்களுடைய பங்கு இத்தோடு நின்று விடுவதில்லை. பெண்கள் தொடர்பான விஷயங்களில் மார்க்கை தெளிவை கொடுத்ததோடு உம்மஹாத்துகளின் பணி முற்றுப்பெறவில்லை. அதையும் தாண்டி அவங்க செயல்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை. இன்னைக்கு ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்கள்ட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுது. ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளை ஏற்க மனமில்லாமல் சஹாபாக்கள் ஒரு தயக்கத்தோடு இருக்கிறாங்க. அது கட்டுப்பட மறுப்பதாக அல்ல. அல்லாஹ்வின் தூதர் முடியை மடித்துக் கொள்ளுங்கள் இங்கேயே அப்படின்னு சொல்றாங்க. யாருமே முடியை மடித்துக் கொள்ள தயாராகவே இல்லை. ஒரு விதமான தயக்கம். அல்லாஹ்வின் தூதர் பேச்சை கேட்காம அப்படியே இருக்கிறாங்க.
ஒரு விதமான தயக்கம், ஆதங்கம், நினைச்ச விஷயம் நடைபெறலையே, உம்ரா பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், ஏமாற்றம், இப்படி பல உணர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டு இருக்காங்க. என்னடா இது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று அல்லாஹ்வின் தூதர் மனசுல ஒரு சின்ன வாட்டம் ஏற்படுகின்றது. கூட இருந்த அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க முதல்ல உட்கார்ந்து உங்கள் தலையை மடித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான், அப்புறம் தானா எல்லா வேலையும் நடக்கும். ஒரு அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தலையை மலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மாத்திரத்தில் அவ்வளவுதான் விஷயம் என்று புரிந்து கொண்டு எல்லா சஹாபாக்களும் மடமடவென்று தங்கள் தலைகளை மழிக்க ஆரம்பிக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், உஸைத் இப்னு ஹுஸைர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும், இவங்களாம் பெரிய பெரிய சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களுடைய ஃபத்வாக்களில் சில குறைகள் இருக்கின்றன என்று நேருக்கு நேராக, அதாவது சூட்டாக உடனுக்குடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருத்தி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ஒரு விஷயத்தை மறந்து விட்டார், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை ஞாபகம் கொள்ளவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிக்கை செய்கிறாங்க, வீடு, வாகனம், பெண்கள், சரியா, வீடு, வாகனம், பெண், இந்த மூன்றிலும் அபசகுணம் இருக்கின்றது, அபசகுணம் இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தாங்க. அபூ ஹுரைராவுடைய புகழ்பெற்ற ஹதீஸ். இன்றைக்கும் நிறைய பேர் அந்த ஹதீஸ் கோட் பண்றாங்க. அபசகுணம் வீட்டில் இருக்கும், வீட்டை மாட்டிக்கங்க, வாகனத்தை மாத்திடுங்க, மனைவியையும் மாத்துங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறான். இதை கேள்விப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ ஹுரைரா ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க, ஒரு வரியை அவங்க மறந்துட்டாங்க. என்ன அந்த வரி? வீடு, வாகனம், பெண்கள், இந்த மூன்றிலும் அபசகுணம் இருப்பதாக யூதர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிற வார்த்தையை அபூ ஹுரைரா மறந்துட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை, அதாவது தொழுது கொண்டிருக்கும் பொழுது கழுதையோ பெண்களோ கிராஸ் பண்ணி போனா தொழுகை முடிஞ்சிரும். அதை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுக்கிறாங்க, எங்களை போய் கழுதைக்கு இணையாக்கிட்டீங்களே, நான் செத்த புணம் மாதிரி படுத்திருப்பேன், ஜனாதா மாதிரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க. அவங்க வீடு அப்படிதான், 6 அடிக்கு 8 அடி வீடு, 6 அடிக்கு 7 அடி தான், அதான் அவங்களுடைய ரூம், அதெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் தொழுதுட்டு இருப்பாங்க, அன்னை ஆயிஷா கால் நீட்டி படுத்துருப்பாங்க, சஜ்தா பண்ண முடியாது. சஜ்தா பண்ண போகும்போது அல்லாஹ்வின் தூதர் அன்னை ஆயிஷாவின் கால்களை தட்டுவாங்க, இவங்க கால்களை மடக்கிக்குவாங்க, அல்லாஹ்வின் தூதர் சஜ்தா பண்ணுவாங்க. இப்படிதான் நடந்தது. நீங்க சொல்றது உண்மைக்கு மாற்றமா இருக்குது. இப்படி பெண்கள் தொடர்பான ஷரியா சட்டங்களில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஷரியா சட்டங்கள் பலவற்றிலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்கெல்லாம் மிக பெரும் பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார். மிக பெரும் பங்களிப்பு. அன்னை ஆயிஷாவை பற்றி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்திருக்காங்க. அவங்களுக்கு சற்றும் சளைக்காமல் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள். சரிங்களா? உம்மஹாத்துல் முஃமினீன்களை நாம் எப்படி அணுக வேண்டும், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் உங்களுக்கு முன்னால அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்ல போறேன். அன்னை ஹதீஜாவை பற்றி நான் சொல்ல நினைச்சாலே என்னுடைய கண்கள் எல்லாம் தத்தளிக்கின்றன, என்னுடைய நெஞ்சம் நான் எப்போ அவங்களை நினைச்சாலும் என்னுடைய உள்ளமெல்லாம் உருக ஆரம்பித்து விடுகின்றது. இப்போ ஏன் இந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரியான உள்ள உருகுகின்ற அளவுக்கு நான் அப்படியே கதி கலங்கி போறேன் அப்படின்னாக்கா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நாம பார்க்கிற விதம்,
நாளைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்களை நம்ம எப்படி அணுகிறோம், அவங்கள நம்ம என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் தூதர் அவங்களோட அவங்க எப்படி வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, முக்கியமான விஷயம். குர்ஆன்ல ஒரு இடத்துல தன்னுடைய கணவனோடு மனமுறிவு ஏற்பட்டு விட்டால், மனமுறிவு ஏற்பட்டு விட்டால் ஒரு பெண் திருமணத்தை விவாகரத்து செய்து கொள்ளாமல் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வருகின்றது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றிய வசனம் இது என்று சில விரிவுரையாளர்கள் குறிப்பிடுறாங்க. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இன்னும் வயசாயிருச்சு. இந்த பலதார மனம் சொல்றாங்க பாத்தீங்களா, 52வது வயசுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது திருமணம் பண்றாங்க. அது யாரோட தெரியுமா? சௌதா இப்னு ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட. அவங்களுக்கு எவ்வளவு வயசு தெரியுங்களா? அப்போது 60 வயது. அல்லாஹ்வின் தூதர் 2வது திருமணம் செய்து கொண்ட பொழுது 2வது மனைவிக்கு வயது 60. இந்த மனைவியுடைய வயது எல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுல ஒரு இஸ்லாமிய பண்பாடு இருக்கின்றது, அதையும் பார்க்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் அந்த சமூக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பெண் தனிமையில் அங்கே இருக்கவே மாட்டாள். விதவையாகவோ தலாக் கொடுக்கப்பட்டோ வாழா வெட்டியாகவோ விதவையாகவோ ஒரு பெண்ணையும் நீங்க இஸ்லாமிய சமூக அமைப்புல பார்க்கவே முடியாது. 60 வயது ஆனாலும் அந்த பெண்ணை யாரேனும் ஒருவர்கள் திருமணம் முடித்துக் கொள்வார்கள். ஒரு திருமண பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு எப்போதும் இருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐடியல் சொசைட்டியை நீங்க உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாஹிலியா சமூகம் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வின் தூதருக்கு இஸ்லாமிய வருகைக்கு முந்தைய அரபு சமூகம் நம்ம ஜாஹிலியா சமூகம் சொல்றோம். அந்த ஜாஹிலியா சமூகத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதா இருக்கும் பொழுது 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி 2 முறை விதவையான ஒரு பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்றாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய பண்பாடுன்னு சொல்றோம், இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாம் தான் பெருசு அதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்திலேயோ நம்ம உறவுகள்லையோ நம்ம நண்பர்கள்லையோ யாராவது ஒருத்தவங்க விதவையை திருமணம் செய்து வச்சிருக்காங்களா? தன்னுடைய மகனுக்கு முதல் திருமணமாக ஒரு விதவையை யாரேனும் திருமணம் செய்திருக்காங்களா? ரொம்ப ரேர், தேடி பிடிச்சி பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் வயசுல மூத்தத 5 வயசு 10 வயசு மூத்த பெண்ணை யோசிக்கவே முடியாது. நம்ம எதை ஜாஹிலியா சமூகம்னு சொல்றோமோ அந்த ஜாஹிலியா சமூகம் நம்மை காட்டிலும் மிகச்சிறந்த சமூகமாக, உன்னதமான சமூகமாக இருந்திருக்கின்றோம். சௌதா பின்த் ஜம்ஆ அவங்களுக்கு வயசாயிருச்சு. அவங்க தனக்கான நாள், அல்லாஹ்வின் தூதர் தன்னோடு தங்குகின்ற நாளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்க டெடிகேட் பண்றாங்க. ஸோ என்னோட தங்க வேண்டிய நாளை நீங்க அன்னை ஆயிஷா கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அவங்க சொல்றாங்க. நான் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியா இருக்கிறேன், அது மட்டும் எனக்கு போதும், நீங்க என்னோட இரவு நேரம் தங்க வேண்டாம். தனக்கான நாளை அன்னை ஆயிஷாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஏன் கொடுத்தாங்க? அதுதான் முக்கியமான சூட்சுமம். ஏன் கொடுத்தார்கள்? அன்னை ஆயிஷா கன்னி பெண், அழகாக இருப்பாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு பிரியமான மனைவி. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் அதை தெரிஞ்சிக்கவே முடியாது. இஸ்லாமிய சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய இறை தூதரின் மனைவி, அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை ஆயிஷாவை போல மிகச் சிறப்பாக செயல்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு 1 மணிக்கு எந்திரிச்சு
ஜன்னத்துல் பகை கபரஸ்தானத்துக்கு போகிறாங்க. ஸோ அல்லாஹ்வின் தூதர் இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு அன்னை ஆயிஷா பின்னாடியே போகிறாங்க. ஸோ கபரஸ்தானத்துக்கு போய் அல்லாஹ்வின் தூதர் அங்கே நின்று துவா செய்கிறாங்க. முகத்தை பற்றி நின்றுருக்காங்க. அவங்க நின்று பார்த்துட்டு அன்னை ஆயிஷா அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அன்னை ஆயிஷா வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த தகவலை அன்னை ஆயிஷா தான் நமக்கு கொடுக்குறாங்க. இரவு 1 மணிக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரஸ்தானத்துக்கு போனாங்க அப்படிங்கிற தகவலை யார் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸோ இரவை யார் பகிர்ந்து கொள்றாங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். இப்படி பல மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா மொத்தமே 5 நபிமொழிகளைத்தான் அறிவிச்சிருக்காங்க. பாருங்க டைம், பொன்னான காலம். அல்லாஹ்வின் தூதர் 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவில் கழிந்து விட்டது. அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி மிக குறைவான தகவல்கள் தான் பதிவாகி இருக்கின்ற நபிமொழிகளாக. சரியா? ஆனால் அடுத்த 10 ஆண்டுகள் மதீனாவில் வாழ்றாங்க. அதை பற்றி தான் ஏராளமான நபிமொழிகள் நமக்கு தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபிமொழிகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். சௌதா பின்த் ஸம்ஆ வெறும் 5 நபிமொழிகளையே தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்கிட்ட நீங்க இரவில் தங்குவதை விட அன்னை ஆயிஷா கிட்ட நீங்க தங்குனீங்கன்னாக்கா தூதுத்துவத்தை பற்றிய செய்திகள் மக்கள்கிட்ட உம்மத்துக்கிட்ட நிறைய போய் சேரும். நம் தகவல் பெட்டகமாக நம் பாதுகாக்கப்படும். இந்த எண்ணத்தில் தான் சௌதா பின்த் ஸம்ஆ தமக்கான நாட்களை அன்னை ஆயிஷாவுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை அணுகுகின்ற விதம் மிக முக்கியமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாட்களில் உலகத்தை விட்டு பிரிகின்ற நாட்கள். அப்பொழுது அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு அவங்க தங்கணும். அன்னை மைமுனா என்ன பண்றாங்க? இவ்வளவு இக்கட்டான ஒரு இறுதி தருணத்தில் எங்க வீட்டு நீங்க தங்க வைங்க, நீங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு தங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் தங்கி இருந்தால், மைமுனா அவர்களினுடைய மடியில் அல்லாஹ்வின் தூதருடைய உயிர் பிரிந்திருந்தால், அந்த இறுதி பொழுது எப்படி கழிந்தன, இறுதி நாட்களில் என்னென்ன விஷயம் நடந்தன, எதை பற்றியும் நமக்கு முழுமையான தகவல் நமக்கு கிடைச்சிருக்காது. அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி நாழிகைகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அழகாக படம் பிடிக்கப்பட்டு காட்சி பயப்பாக்கப்பட்டு நம்மிடம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அன்னையர்கள் அன்னை ஆயிஷாவுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா இதுக்கு காரணம் அதல்ல. தவறான சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை போன்ற அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கவே கூடாது. இறுதி தூதர், அல்லாஹ்வின் தூதர், ரசூலுல்லாஹ். இந்த விதத்தில் தான் பார்க்க வேண்டும். ஒரு சராசரி ஆண்மகனை போல நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்றேன், அந்த ஹதீஸ் தைஃபா கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஆழமான கருத்து நமக்கு வந்திருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இறை தூதரோடு வாழ்ந்த இவ்வளவு நாள் வாழ்க்கையில் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவிருப்பை நான் பார்த்ததே கிடையாது. இந்த நபிமொழியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஆண் மகனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனைவி, அவனுடைய தாம்பத்தியம், அவனுடைய இல்லறம், அவனுடைய குடும்பம், இதெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு நாம் அல்லாஹ்வின் தூதருடைய இல்லறத்தை, அவனுடைய இணைகளை ஆராயவே கூடாது. உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹ் சொல்ல எப்படி பண்றான் பாருங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், உம்மஹாத்துல் முஸ்லிமின் கிடையாது, உம்மத் கிடையாது, உம்மத்துக்கு இவங்க உம்மா கிடையாது. முஃமினீன், யாருடைய உள்ளத்துல நெசமாலுமே ஈமான் இருக்கின்றதோ,
அல்லாஹ்வின் மீதான நன்னம்பிக்கை இருக்கின்றதோ, இறை தூதர் மீதான பற்றும் பாசமும் இருக்கின்றதோ, மறுமை நாளை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கின்றதோ, அத்தகைய நல்ல உள்ளங்களுக்கு இவர்கள் அன்னையர்களாக இருக்கின்றார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன். இந்த உம்மஹாத்துல் முஃமினீனை ஈமானிய கண்ணோட்டத்தோடு தான் நாம் அணுக வேண்டும். அப்பதான் அங்கே நமக்கு படிப்பினைகள் கிடைக்கும். வேற மாதிரி நோக்கத்தை அணுகுனீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2 புத்தகங்கள் வெளிவந்தன. கண்ணோட்டம் எப்படி பாருங்க. மைனர் பெண்ணை அல்லாஹ்வின் தூதர் திருமணம் செய்து கொண்டார்களா? மைனர் பெண்ணு. நாம் யார உம்மஹாத்துன்னு சொல்றோமோ, உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க போய் சொல்லும் பொழுதே நெஞ்செல்லாம் பூரிக்கின்றது. சரியா? ரொம்ப சந்தோஷம் வருது. அந்த நூலாசிரியர் மைனர் பொண்ணு அப்படின்னு எழுதுறார். எப்படிங்க மைனர் பொண்ணுன்னு பார்ப்பீங்க? அல்லாஹ்வின் தூதர் அண்ணல் நபிகளார் பாலிய விவாகம் செய்தார்களா? மோசமான கருத்துக்கள் எல்லாம் வெகு வேகமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விடுகின்றன. ஸோ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியே நம்ம ஒரு புக்கு வெளியிட்டோம். சையத் சுலைமான் நத்வி அவங்க மிக முக்கியமான நூல் சீரத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தமிழில் அந்த புக்கு வெளியிட்டோம். இப்போ அல்லாஹ்வின் தூதருடைய அருமை மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வயதை பற்றி கிளப்பப்படுகின்ற பல சந்தேகங்களுக்கு சையத் சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நூலில் பதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அந்த நூலையும் நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய எழுதப்பட்ட நூல்களிலேயே உலக புகழ் பெற்ற நூல் அன்னை ஆயிஷா, சையத் சுலைமான் நத்வி அவங்க இந்த நூல். இப்போ நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப முக்கியம். ஈமானிய கண்ணோட்டத்தோடு, ஈமானிய உள்ளத்தோடு அல்லாஹ்வின் தூதரின் மனைவியரை நாம் பார்த்தோம் என்றால் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியர்களை நான் எப்படி பார்த்தோம், எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கப்பட்டு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு முன்னால் என்னால் இயன்ற வரைக்கும் நான் எடுத்துச் சொல்ல முயற்சிக்கின்றேன். சரியா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய வகுப்பை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட சஹாபாக்கள், நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், இவர்களையெல்லாம் மிக அழகான முறையில் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அவங்களோடு போய் சேர்ந்து விடலாம் என்று அத்தியாயம் தௌபாவுடைய ஒரு வசனம் குறிப்பிடுகின்றது. மனித்தபஅஹும் பிஇஹ்சான், அழகிய முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள். அவங்க ஒரு அழகான அழிக்கவே முடியாத பாதச்சுவடுகளை வாழ்க்கை தடத்தில் பதித்துவிட்டு சென்றிருக்கின்றனர். நம்முடைய கடமை என்னவென்றால் அந்த பாதச்சுவடுகளின் மீது அடி ஒற்றி நடந்து அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அப்படியே பின்தொடர்ந்து போவதுதான். அதற்கு மிக முக்கிய தேவை அவர்கள் மீதான பற்றும் பாசமும். அல்லாஹ்வின் தூதரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கின்றோமோ அதே அளவு உம்மஹாத்துல் முஃமினீன்களையும் நேசிக்கின்றோம். அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றோம். மனதார அவர்களை நேசிக்கின்றோம். நம்முடைய சொந்த பெற்றெடுத்த தாயை காட்டிலும் உன்னத நிலையில், உன்னதமான அந்தஸ்தில், உயர்ந்த நிலையில் உம்மஹாத்துல் முஃமினீன்களை நாம் கருதுகின்றோம். அவர்களை முழுமையாக பின்பற்றி சென்று வெற்றியையும் ஈடேற்றையும் அறியக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.